அதிமுகவுடைய அந்த முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லும் பொழுது எங்கள் கூட்டணிக்காக 100 கோடி ரூபாய் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதிமுகவுக்கு கூட்டணி டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கேட்குறாங்களா? சீனிவாசன் அவர்களுடைய இந்த பேச்சை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதிமுகவுக்கு கூட்டணி டிமாண்டு பெரிய அளவில் இல்லை. காரணம் 2024 அதிமுக ரெண்டாக பிளவுபட்ட போது பாமக அதிமுகவோட ஸ்ட்ரென்த்தை டவுட் பண்ணாங்க. அவங்க ஸ்ட்ரென்த்தை டவுட் பண்ணி அதிமுக நாளாக போயிட்டுங்கிற கருத்தெல்லாம் சொன்னாங்க. எடப்பாடி தான் நாங்கள் இன்டாக்டாக இருக்கோம், ரெட்டலையான்ட்டு இருக்குங்கிற அந்த கருத்தை அவர் முன் வச்சார். அடுத்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரும்போது ஒரு போலரைசேஷன் உருவாகிருந்தது. அதிமுக செங்குந்தர், பறையர், அருந்ததியர், நாயுடு போன்ற சமூகங்கள் மத்தியில் ரொம்ப லோ ஓட்டு எடுத்ததையும் பூத் வைஸ் அனாலிசிஸில் தெளிவாக தெரிஞ்சுது. ஸோ இந்த வகையில் அதிமுக 2024 காங்கிரஸ் போன்ற கட்சிகளோ விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளோ கூட்டணிக்கு வந்தால் தேராதுங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. நானும் அதான் சொன்னேன், திமுக அணி இன்டாக்டாக இருக்கும்னு சொன்னேன். 1% பலம் நிரூபித்த ஒருத்தர் கூட எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணிக்கு வரமாட்டாங்கங்கிற கருத்தை சொன்னேன். இப்போ 2024 மக்களவை தொகுதியில் இவங்க பெர்ஃபார்மன்ஸை மையமாக வச்சு தான் இவங்களுக்கு கூட்டணி வாய்ப்பு வரும். அந்த வகையில் இன்றைக்கி இவங்கள்ட்ட கூட்டணிக்கு வாய்ப்பு புதுசாக வர்றதுக்கு யாரும் இருக்கிற மாதிரி இல்லை. இவங்க கூட இருந்த கிருஷ்ணசாமியை கூட சற்று விலகி தான் இருக்கிறாரு. தேமுதிக இவங்க கூட இருந்தாலும் அவங்க என்டிஏ ஆப்ஷனையும் அவங்க தெளிவாக ஓப்பன் பண்ணி தான் பல இஷ்யூஸில், பட்ஜெட்னாலும் சரி, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்னாலும் சரி, அன்னபூர்ணா இஷ்யூனாலும் சரி, கவர்னர் இஷ்யூனாலும் சரி, பலதரப்பட்ட இஷ்யூவில் அதிமுக கருத்துலேருந்து மாறுபட்டு என்டிஏ கூட இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்குள்ள சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு இடத்துக்குள்ளே கூட்டணியாக இருந்த தேமுதிக இருக்காங்களே தவிர மற்றபடி எடப்பாடி பழனிசாமியை நோக்கி யாரும் நகரலை. அதிமுக காரங்க தான் காங்கிரஸ் வந்துடாதா, திருமாவளம் வந்துடுவாரான்னு காலையில் பேசுகிறது, சாயங்காலம் அவங்க திமுக கூட்டணி கட்சிகள்லாம் திமுகவுக்கு அடிமையாட்டே இருக்காங்கன்னு கோபத்தில் பேசுகிறது. அந்த மாதிரி கூட்டணியில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க.